ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளாக டேஸ்டியாக சிக்கன் பிரியாணியும் கூடவே ஒரு ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாமா. இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசியில் நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஃபிஷ் ஃப்ரை வந்து அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மசாலாலாம் உதிராமல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1.5 கிலோ மீனை வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மீனுக்கு தேவையான மேரினேஷன் ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் 65 மசாலா வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைனா ஃபிஷ் மசாலா கூட 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெமன் சைஸ்க்கு புளி வந்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இல்லை சேர்த்துக்கலாம். நல்லா திக்காகவே கரைச்சிக்கோங்க. இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். எப்போயுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறீங்களா, கூடவே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஃபிஷ்ஷோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது வந்து எனக்கு ஒரு பாய் வீட்டு ஃபங்க்ஷனில் எனக்கு இதை சொன்னாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து இதில் வந்து 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம ஆயில் சேர்த்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணோன்னா மசாலாலாம் உதிராமல் ஃபிஷ்ஷிலேயே நல்லா கோட்டாகி வரும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாம் இந்த மேரினேட் பண்ணி இப்போ தனியாக வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ அந்த மசாலா எல்லாமே இந்த மாதிரி மீன் கூட வச்சுட்டு இந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் நல்லா சோக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் 6லேருந்து 7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி செய்ய போகிறேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து 3 வெங்காயம், அதே தான் வந்து தக்காளியும், அந்த ரேஷியோவில் நான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் நான் செய்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 4.5 கிளாஸ் அரிசியை வந்து நம்ம தண்ணி போட்டு ஊற வச்சுக்கலாம். எப்போயுமே நீங்கள் வந்து கடாயை வச்சுட்டு நம்ம பிரியாணி ரெடி பண்ணும் போது தான் நம்ம அரிசி ஊற வைக்கணும். இப்போ இந்த கிண்ணம் அளவுக்கு ஃபுல்லாக நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ வந்து பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாமே வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதெல்லாம் புரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 3 வெங்காயம். நான் 4.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ரொம்ப பெருசில் மீடியம் சைஸ் வெங்காயம் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து 5 பச்சை மிளகாய் கீரையில் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா நம்ம வந்து கடைசியாக கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி தான் 1 கிளாஸ் அரிசிக்கு 3 தக்காளி சேர்த்துக்க. எல்லாமே மீடியம் சைஸ் தக்காளி தான். பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வெந்து வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி ஆகணும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 3.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது 3மே நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்ட பிறகு தனி மிளகாய் தூள் அதே மாதிரி நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு நம்மளுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நான் 4.5 கிளாஸுன்றனால நான் வந்து 4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிரேவி மாதிரி ஆகிட்ட பிறகு 1/2 கப் நல்லா கெட்டியான தயிர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து லெமன் ஜூஸ் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். இந்த தயிரோட இதுவே வந்து நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து நல்லா 1 கைப்பிடி சேர்த்துக்கோங்க. புதினா வந்து 1 கைப்பிடி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி வந்து 1/2 கைப்பிடி சேர்த்துக்கோங்க. எப்போயுமே கொத்தமல்லி அதிகமாக சேர்க்காதீங்க, புதினா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து 1.5 கிலோ எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிரேவி கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி விடோன்றனால நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு வரும்போது பாருங்கள் நல்லா அதுலேருந்து எக்ஸஸாக கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி, நம்ம வந்து 4.5 கிளாஸுன்றனால நான் வந்து 7லேருந்து 7.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி விடும், நம்ம தயிர்லாம் சேர்த்துருக்கனால கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த இதுவை வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். கொதிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த ஸ்டேஜில் அரிசியை சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா மேலே வந்து கார்னிஷிங்க்கு கொஞ்சம் புதினா போடுங்க. புதினாவோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அதனால இந்த ஸ்டேஜில் மேலே வந்து கொஞ்சம் புதினா போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இந்த தண்ணிலாம் நல்லா சுண்டி இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி தண்ணிலாம் நல்லா சுண்டி வர ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வந்து தம் கட்டினா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்திருக்கா. இப்போ வந்து வெள்ளை துணியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிட்டு அது மேலே மூடி போட்டு மூடிட்ட பிறகு மேலே வந்து ஒரு வெயிட் வச்சுடுங்க. நான் வந்து இந்த வந்து இடிக்கல் வச்சுட்டு மேலே வந்து க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு
10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பரான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உதிரியாக டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். மீன்வைல் நம்ம வந்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து தவாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். பாருங்கள் மசாலாலாம் கொஞ்சம் கூட உதிராமல் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. அட்டகாசமான சீரக சம்பா சிக்கன் பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.